ஆதிரா ஜங்ஷனில் இன்றைக்கி ஒரு சூப்பரான திரட்டு பால் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு கொழுப்புள்ள பால் 1 லிட்டர் எடுத்துருங்க. நீங்கள் மேக்ஸிமம் நான்ஸ்டிக் கடாயை யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா நல்ல திக்கான எவர் சில்வர் கடாய் யூஸ் பண்ணுங்கள். அடி நல்ல கனமாக இருக்கணும். அதில் நல்ல கொழுப்புள்ள பாலை ஊற்றின உடனே அடுப்பை ஹையில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி லேசாக சூடாகி ஆட படியும் போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஊட நீங்கள் கிளறி விட்டால் போதும். ஏன்னா நம்ம நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணுறனால கைவிடாமல் கிளற தேவையில்லை. இந்த மாதிரி கிளறிட்டே இருக்கும் போது உங்களுக்கு நல்ல பால் திக்காக ஆரம்பிக்கும். லேசாக பால் அப்படியே ஒரு அரை மணி நேரம் போல் கொதிச்சிட்ருக்கட்டும். இடையில கிளறி மட்டும் விட்டுக்கோங்க. இப்போது 150 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்து ஆறவும் நாம் இதில் வடிகட்டி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், பால் நல்லா வற்றி திரண்டு வந்திருக்கு. இப்போது நான் ஆறின வெள்ளைப்பாகை வடிகட்டி சேர்த்துக்கிறேன். இதோடு நாம் வாசனைக்கு 1 டீஸ்பூன் இல்லை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இனி உங்களுக்கு அடிக்கடி கிளற வேண்டியது வரும். வெள்ளைப்பாகு பிசுபிசுப்பு தன்மை உள்ளது இல்லையா, அதனால் அடியில் ஒட்டிடக்கூடாது. இந்த மாதிரி நல்லா கிளறிட்டு இந்த வெள்ளைப்பாகு நல்லா அந்த பால் திரட்டோடு சேர்ந்து நல்லா வற்றி வர்ற அளவுக்கு வச்சுருங்க. இது ஒரு 15 நிமிஷமாவது உங்களுக்கு டைம் எடுக்கும். நம்ம கிளற நம்மளுக்கு டேஸ்ட் நல்ல அலாதியான ஒரு திரட்டு பால் கிடைக்கும். அதனால் பொறுமையாக கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நீர் வற்றி வந்துருச்சு. அருமையான திரட்டு பால் ரெடி. இந்த டேஸ்டியான திரட்டு பாலை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. அவசியம் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்.